பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 831ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்கத இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே அவர் பேசுவார். ஒரு சில நிமிடங்கள் மெரினா பீச்சுக்கு அழைத்து கொண்டு போக பிரியப்படுகிறேன். அழகான கடற்கரை, ஏராளமான பேர் அங்கே காற்று வாங்க அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய சுண்டல் விற்கிற மக்கள், நிறைய கைமுறுக்கு அது இது செய்து விற்கிறவங்களெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பலூன் விற்கிற ஒரு மனிதன் நிறைய பலூன்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தான். நிறைய பிள்ளைகள் ஓடி வந்து பெற்றோருடைய காசு வாங்கி பலூன்களை வாங்கினார்கள். பெரிய பலூன், அதுக்கு ஒரு வால் வைத்து பல டிசைன்களில் அவன் விற்று கொண்டிருந்தான். எப்போதெல்லாம் அந்த பலூன் வியாபாரம் கொஞ்சம் மென்மையாய் கொஞ்சமாய் விற்பனையில் குறையும் போது அவன் என்ன செய்வான், வாயு அடைத்த பலூன்களை உயர பறக்க விடுவான். ரொம்ப தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பலூனை பார்த்து அவன் இருக்கிற இடத்துல ஓடி வந்து ஒரு நூல் கட்டி கையில் வாங்கி கொண்டு அதை போவார்கள். ஒரு சிறுவன் வந்தான். ரொம்ப நேரம் அந்த பலூன்களை அந்த விற்கிறவன் அருகில் நின்று பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி. பலூன் விற்கிறவரை பார்த்து கேட்டான், ஐயா ரொம்ப உயரத்தில் பறக்கிற வெள்ளை பலூன் பறக்குது, பச்சை பலூன் பறக்குது, மஞ்சள் பறக்குது, ரோஸ் கலர் பறக்குது, கருப்பு பலூன் மேல பறக்காதா? கருப்பு பலூன் மேல பறக்காதா? அப்போதான் அந்த பலூன் விற்கிறவர் அவனை கூர்ந்து பார்த்தார். அவன் கருப்பாய் இருந்தான். இப்பொழுது அவனுக்கு புரிந்து கொண்டது, தான் கருப்பாய் இருக்கிறனால உயர எழும்பி பறக்க முடியாதா? மற்ற கலர் பலூன் எல்லாம் இருக்கு, கருப்பு பலூன் ஒன்றுமே இல்லையே. அவனுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து, அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்து அந்த கேள்வி எழும்பினது. இந்த பலூன்காரன் புரிந்து கொண்டான். அவன் சொன்னான், தம்பி, இது என்ன கலரில் இருக்குங்கிறது முக்கியம் அல்ல. ஆனால் அந்த பலூனுக்குள்ள ஹீலியம் என்று சொல்லப்பட்ட ஒரு வாயுவை நான் அடைத்திருக்கிறனால அந்த வாயுதான் இந்த பலூனை உயர எழும்பி பறக்க வைக்கிறது. கருப்பு பலூனில் அந்த ஹீலியம் வாயு அடைத்தாலும் அது நிச்சயமாய் உயர பறக்கும். முக்கியத்துவம் பலூனில் இல்லை, அதில் அடைக்கப்பட்ட அந்த வாயு, அந்த ஹீலியம் அந்த வாயுவில் இருக்கிறது. உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு நீ கருப்பாக இருந்தாலும், குள்ளமாக இருந்தாலும், வளர்த்தியாக இருந்தாலும், நீ சோப்பாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. நீ தேவனுடைய ஆவியினால நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாயா? அந்த ஆவியானவர் தான் ஆவியின் வரங்களை நிறைத்து உன்னை உன்னதங்களுக்கு கொண்டு செல்லுகிறவர். அந்த ஆவியானவர் தான்
நீங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்கிறவர்கள். அந்த ஆவியானவர் தான் சாதாரண மக்கள் மத்தியிலே உங்களை விசேஷம் உள்ளவராய் மாற்றுகிறார். ரொம்ப முக்கியமானது என்ன? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கணும். நீங்களை வரங்களை அபியாசப்படுத்துவதற்கு முன்பாக ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றிருக்கணும். அதுதான் முதல் நிபந்தனை. ரட்சிப்பு இல்லாமல் எந்த மனிதனும் ஆவியின் வரங்களை செயல்படுத்தவே முடியாது. இரண்டாவது நிபந்தனை, உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். இந்த ரெண்டும் ஆரம்ப நிபந்தனைகளாய் இருக்கும்போது தான் உங்களிலிருந்து ஆவியானவர் வரங்களை செயல்படுத்துவார். வரங்களை செயல்படுத்துகிற ஒரு ஆவியானவர் பலூன் அப்படியே மேலே எழும்பி பறக்க செய்கிறது. என்ன கலருங்கிறது முக்கியத்துவம் இல்லை. யோவேல் 2:28 சொல்லுகிறார், குமாரானாலும் சரி குமார்த்திகளானாலும் சரி, உங்க தீர்க்கதரிசனம் உரைப்பார். மூப்பர்களானாலும் சரி, இளைஞர் வாலிபரானாலும் சரி, ஊழியக்காரர்களானாலும் சரி ஊழியக்காரிகளானாலும் சரி, தாவீதின் குடும்பத்தாரானாலும் சரி, எருசலேம் குடிகளானாலும் சரி, யூதன் ஆனாலும் சரி, கிரேக்கன் ஆனாலும் சரி, பிரஜாதி ஆனாலும் சரி, யார் யாரை ஆவியானவர் நிரப்புகிறாரோ, யார் யார் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறார்களோ, யார் யார் பரிசுத்த ஆவிக்கு 100% தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி ஆவியானவர் பேசுவார். இங்கே வேதம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட அவர் பேசும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். சங்கீதம் 32:8 மேல் வைத்து உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். ஏதேன் தோட்டத்தில் அவர் ஜனங்களை நேசித்து ஆதாம் ஏவாளை நேசித்து ஆதாமோடு பேசினார் என்று ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு பேசினார் என்று ஆதியாகமம் 5:24 வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு பேசினார் என்று ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம். ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைத்தார், ஆபிரகாமுக்கு 10 முறை தரிசனத்தில் தோன்றி ஆண்டவர் பேசினார் என்று யாத்ராமம் 2:23 வாசிக்கிறோம். மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார் என்று யாத்ராமம் 33:11 வாசிக்கிறோம். தாவீதோடு அவர் பேசினார் என்று அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் ஆரம்பிக்கும் போது பூர்வத்தில் பங்கு பங்காக வகை வகையாக நம்மோடு பேசினார். இந்த இடத்துல ஏசாயா 28:11 சொல்லுகிறார், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். நல்லா கவனிக்க போறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்ல போகிறேன். அந்நிய பாஷை என்றால் என்ன? நிறைய பேர் புரிந்து கொள்ளல. ஆகவே அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அதை பிசாசின் பாஷை என்று பலர் சொன்னதை கேட்டிருக்கிறேன். தவளையின் ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அந்நிய பாஷையில் பேசின ஒரு முழங்கல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷையில் பேசின ஒரு சகோதரியை 3 மூப்பர்கள் 4 மூப்பர்கள் செந்தூக்கா தூக்கி சர்ச்சுக்கு வெளியே கொண்டு போட்டு போனதையும் என் கண்ணால் பார்த்தேன். நிறைய பேருக்கு அந்நிய பாஷை என்றால் புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய அடிப்படை சத்தியம் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அந்நிய பாஷை அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக, புரியாத ஒரு புதிராய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு
தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் ஆவின் வரங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் அந்நிய பாஷை தான் ஒரு முன்னோடியான வரம். மற்ற வரங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வரம் இந்த அந்நிய பாஷை தான். அதற்குள்ளாக தான் தெய்வீக மண்டலத்துக்குள்ளே நாம் நுழைய முடியும். அந்நிய பாஷையின் மூலமாக தான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே சென்று அவருடைய ஆழங்களை அறிய முடியும். ஆகவே முதலாவது அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. 2 வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தாய் பாஷையும் உண்டு, அந்நிய பாஷைகளும் உண்டு. எனக்கு தாய் பாஷை தமிழ் மொழி. மற்ற எல்லா பாஷையுமே தாய்மொழிக்கு அந்நிய பாஷைகள் தான். என்னுடைய தாய் தமிழ் பேசினபடியால் நான் தமிழ் பேசுகிறேன். ஒருவேளை சிலருடைய தாய் தெலுங்கு மொழி பேசினால் அவங்க தெலுங்கு பேசுவார்கள், சிலர் கன்னடம் பேசுவார்கள். ஒரு தாய் மூலமாகத்தான் முதலில் மொழி நமக்குள்ளே பூத்தப்படுகிறது. சரி, ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்ன பாஷையை பேசினார்கள்? என்ன பாஷை அவர்கள் பேசினார்கள்? அவர்களுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, மாமனாரும் இல்லை, மாமியாரும் இல்லை, நாத்தனாரும் நாத்திகளும் கூட இல்லை. 2 பேர் ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டார். ஏதேன் தோட்டத்தில் என்ன பாஷை பேசினார்கள் என்று ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன். சிலர் சொன்னார்கள் அவர்கள் எபிரேய பாஷை பேசினார். ஏனென்றால் அது தேவ ஜனங்களுடைய பாஷை, இஸ்ரவேலருடைய பாஷை. எபிரேய மொழி பேசியிருந்திருக்கக்கூடும். சிலர் சொன்னார்கள் இலக்கைய வளமுடைய கிரேக்க பாஷை, லத்தீன் பாஷை. சிலர் இங்கிலீஷ் என்று சொன்னார். கடைசி வார்த்தையில் ஒருத்தர் கம்பீரமாய் கையை உயர்த்தினார். சொல்லுங்க பிரதர்ன்னு கேட்டேன். சத்தத்தை உயர்த்தினார். எம் தாய்மொழி தமிழ் மொழி பேசினார். நான் சொன்னேன், உங்க பக்தியை, மொழி பற்றை நான் மெச்சுகிறேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவர் சொன்னார், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த மொழி எம் தமிழ் மொழி. ஆஹா, கேட்க இனிமையா இருக்கு. செந்தமிழினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு ஒருத்தன் பாடுனான். சரி, நான் கேட்டேன், அந்த தமிழ் மொழி ஆதாம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். அது அவருக்கு பதில் சொல்ல முடியல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாயை போல இருக்கிறார். எல்ஷடாய் என்றால் தாயை போன்ற மார்பை உடையவர். அதைத்தான் ஆதியாகமம் 17:1 வாசிக்கிறோம். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறார். சங்கீதம் 113 ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இறங்குகிறார். ஆண்டவர் தான் தாயும் தகப்பனுமாய் இருந்து ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளுக்கு மொழியை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடும். ஆண்டவராகிய கர்த்தருடைய மொழி என்ன? அதுக்கு நம்ம ஒரு பேர் நாமாவே வைக்கலாம். ஆண்டவருடைய மொழி பரலோக மொழி என்று வைத்துக் கொள்ளுவோம், அல்லது யெகோவா மொழி என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் இறங்கி வாரார். ஆதாம் ஏவாளுக்கு டியூஷன் எடுக்கிறார். பள்ளிக்கூடத்தில் பாடம் கற்றுக் கொடுப்பது போல. நான் குழந்தையா இருக்கும்போது கிராமத்தில் மண்ணில் அந்த டீச்சரை ஆனா ஆவன்னா விரல வைத்து எழுத வைப்பார்கள். இப்போ பென்சில், இப்போ நிறைய வந்துட்டு. ஆண்டவர் பரலோக மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததினாலே, ஆண்டவரை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் அறியாததினாலே, அந்த பரலோக மொழி அவர்களுக்கு தாய் மொழியாய் இருந்தது.
அவர்கள் பரலோக மொழியை தான் பேசியிருந்திருக்கணும். பரலோக மொழியை தான் பேசிட்டு சௌர தினகரன் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொன்னார். அவர் செகண்டராபாத்தில் பிரசங்கம் பண்ணி விட்டு ரொம்ப களைப்போடு எல்லாருக்கும் ஜோம் பண்ணி இரவு 1 மணி இருக்கும். எப்போடா படுக்கலை உள்ளலாம் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தார். கதவை திறந்து உள்ள போனாரோ இல்லையோ, ஒரு மனிதன் பூனை போல உள்ள வந்துட்டான். கொஞ்சமே எதிர்பார்க்கல. அவன் எங்க ஒளிஞ்சு நின்றான் என்றும் அவருக்கு தெரியாது. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரியப்பா கேளு என்று சொன்னார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பேசின மொழி என்ன எனக்கு இப்ப தெரியணும். தினகரன் சொன்னார், அந்த நேரம் நான் ஏதேன் தோட்டத்தில் இல்லப்பா, இருந்திருந்தா கவனிச்சு நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். அதனால எனக்கு தெரியல. அவன் சொன்னா, இதெல்லாம் தெரியாம மெட்ராஸ்ல இருந்து செகண்டராபாத் பிரசங்கம் பண்ண வந்துட்டியா? நீ எல்லாம் ஒரு பிரசங்கியாரா? ரொம்ப வேதனையா இருந்தது. அப்போதான் பார்த்தார், அவன் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்கான். சரி, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லலை. இன்னும் நான் 10 கேள்வி கேட்க போறேன். இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவரே, எப்போ அவ்வளோ டயர்டாக இருக்கு, கை கால் சோர்ந்து போயிருக்கு, எப்போ தூங்கலான்னு வந்தா இப்படி ஒருத்தங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே, ஜீசஸ் என்னை காப்பாற்றோன்னு மனசில் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணார். திடீர்னு அவனை கூர்ந்து பார்த்தார். நீ உன் மனைவியை கொன்று விட்டு, நீ ரயில்வேல டிரைவராக இருக்க, இன்ஜின் நிலக்கரி உள்ள அந்த அள்ளி போடுகிற இடத்துல உன் மனைவியை தூக்கி போட்டு எரித்து உலகத்துக்கு நீ மறைச்சிட்டா. ஆண்டவருக்கு அது மறைவானது ஒன்றும் இல்லை. அப்படி சொன்னதான் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு அலர்னா அந்த ரூமை விட்டு எவ்வளவு வேகமா ஓடுனா. ஓடும்போது சொன்னா, ஆதாம் ஏவாள் என்ன மொழி பேசினா எனக்கு என்ன கோட்டில் பிடிச்சி தூக்கில் போடாமல் இருந்தா போதும். ஆவின் வரங்கள் கிரியை செய்யறனால நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஒவ்வொரு வரமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற முத்தாகும். சரி, ஏதேன் தோட்டத்தில் உள்ள தாய்மொழி பரலோக மொழி. சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் பேசின மொழி பரலோக மொழி. ஆதாம் ஏவாள் அதை பேசினார்கள். ஆதாம் ஏவாளுக்கு பல பிள்ளைகள் பிறந்தார்கள். 3 பிள்ளைகளுடைய பெயர்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. காயின், ஆபேல், சேத். திரளாய் பிள்ளைகளை பெற்றிருக்கணும். ஏன்னா 910 வருஷம் அவர் உயிரோட வாழ்ந்தவர். அவருடைய பிள்ளைகள் என்ன மொழி பேசியிருந்திருப்பாங்க? தாய் தகப்பனுக்கு தெரிந்த அதே பரலோக மொழியை தான் பிள்ளைகள் பேசியிருந்திருப்பாங்க. சரியா இல்லையா? சரியா இல்லையா? ஆதாம் ஏவாள் பிள்ளைகளும் பரலோக மொழியை பேசினாங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் பரலோக மொழியை பேசினாங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் பரலோக மொழியை பேசினாங்க. எது வரைக்கும் அப்படி பேசினாங்க? பரலோக மொழியை பேசினாங்க. பாபேல் கோபுரம் வரையிலும் பரலோக மொழியை பேசினாங்க. ஆதியாகமம் 11 அதிகாரம் 1ஆம் வசனம், பூமி எங்கும் உலகம் எங்கும் ஒரே மொழியும் ஒரே பேச்சு வழக்கமும் ஒன்றாவே இருந்ததாம். இன்றைக்கு மெட்ராஸ் தமிழ் வேற, மதுரை தமிழ் வேற. வந்தாங்க போனாங்கன்னு அவங்க பேசுவாங்க. கன்னியாகுமரிக்காரங்க தமிழ் வித்தியாசமா இருக்கும். பேச்சு வழக்கு தமிழ் தான், ஆனால் பேச்சு வழக்கு, அவங்களுடைய உச்சரிப்பு, அவங்களுடைய நட எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு போனால் அவங்க கொஞ்சம் ராகம் போடுவாங்க.
ஒரு பையன் கேட்டான், எங்களுடைய ஐயா உங்களுடைய வீட்டில் இருக்கிறாரோ அப்படின்னு கேட்டான். உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமா? கதைக்கலாமான்னா கதை சொல்லாமான்னு தெரியல, உங்களோட கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு அர்த்தம். உங்கள் அப்பா நித்திரை கொண்டுட்டாரோ? நித்திரை கொண்டுட்டாரா நம்ம தூங்குறத நித்திரை கொண்டுட்டாரோ அப்படின்னு அவங்க கேட்பாங்க. தமிழ் தான் வித்தியாசம். பாபேல் வரைக்கும் ஒரே மொழி ஒரே பேச்சு வழக்கு இருந்தது. பரலோக பாஷையை தான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் அவருடைய தாய்மொழியாக இருந்தது. அந்த ஒரே மொழியை தவிர வேறு மொழி ஒன்றுமில்லை. ஆனால் பாபேலில் அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வந்தது. வானளாவ ஒரு கட்டடத்தை கட்டணும். லூசிபர் அந்த எண்ணத்தை கொடுத்தான், தேவனுக்கு நேராய் உயர்த்தணும். ஆண்டவருடைய மனம் உடைந்தது. அவர் இறங்கி போனார், பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கினார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷையை பேச ஆரம்பித்தார். உலகத்தில் உள்ள அவ்வளவு பாஷைகளும் பிறந்த இடம் எதென்றா, மனுஷிய பாஷைகள் அவ்வளவும் பாபேல் என்ற இடத்திலிருந்து தான் பிறந்தது. தமிழாகட்டும் சிங்களாகட்டும், இன்றைக்கு பாஷைகளினால பல விதமான அடிப்படி தடிகள், கலவரங்கள். ஹிந்திய வட இந்தியா தமிழ்நாட்டில் பூத்துதுங்கிறதுக்காக தமிழர்களெல்லாம் எவ்வளோ இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ் எங்கள் தாய், ஹிந்தி ஒரு நாய், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. மனசுக்குள்ள மற்ற மொழிகள் மேலே ஒரு கசப்பு. ஏண்டா அது பாபேலிருந்து உருவானது. பாபேல் என்ற வார்த்தைக்கு குழப்பம் என்ற அர்த்தம். பாபேல் என்ற வார்த்தைக்கு தாறுமாறு என்ற அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற ஈராக்கின் சதாம் ஹுசைன் ஆண்ட ஈராக்கின் தலைநகரம் அந்த பாபிலோன். இன்றைக்கும் அந்த தேசம் குழப்பத்துக்குள்ள இருக்கிறது. ஓயாம குண்டு வெடிப்புகள். அங்குள்ள சியா முஸ்லிம்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் சண்டை, குழப்பம். அத்தனை உலக மொழிகளும் பாபேல் என்று சொல்லப்படுகிற அந்த குழப்பத்திலிருந்து உருவானது. சாத்தானுடைய பெருமையிலிருந்து அவைகள் எல்லாம் உருவானது. அந்த பாபேலுக்கு பிறகு ஆதியில ஆதாம் ஏவாள் பேசின அது தாய்மொழியாய் இருக்கவில்லை, அது அந்நிய மொழியாய் போய்விட்டது. அந்த மொழி முற்றிலும் மறக்கப்பட்டது. அந்த தெய்வீக மொழி ஒரு அந்நிய மொழியாய் போய்விட்டது. அதுவரை தாய்மொழியாய்த்தான் இருந்தது. பாபேலுக்கு பிறகு பரலோக பாஷைக்கு மனிதர் கொடுத்த ஒரு வார்த்தை அந்நிய பாஷை. அது இனிமேலும் எங்களுடைய தாய்மொழி அல்ல, அது ஒரு அந்நிய பாஷை. காலங்கள் உருண்டோடினது. பரிசுத்தாவியை பற்றி பல தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். விசேஷமாக ஏசாயா உரைத்தார். யோவேல் தீர்க்கதரிசி 2:28 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். சகரியா தீர்க்கதரிசி சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சகரியா தீர்க்கதரிசி சொன்னார், தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தில் ஆவியானவருடைய காலமாகிய நம்முடைய காலத்தை குறித்து அந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். அப்படி உரைத்த ஏசாயா முதல் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுகிற ஒரு ஆவியின் வரத்தை குறித்து கிறிஸ்துவுக்கு முன்னால் 900 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்லுகிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். அந்நிய பாஷை என்றால் பரலோக பாஷையோடு கூட ஆதாம் ஏவாளோடு பேசி மகிழ்ந்த அதே பாஷையில் ஆண்டவர் பேச பிரியப்படுகிறார். சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினதினால
ஏதேனில இழந்து போன அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து மூலமாய் கொடுக்க விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அந்த பாஷையில பேச வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார். இங்க நம்ம தமிழ் பேசுறோம். ஒரு தடவை நான் டென்மார்க் தேசத்துக்கு போயிருந்தேன். எல்லா இடமும் இங்கிலீஷ்லேயே பேச வேண்டியிருந்தது. யார்கிட்டயா தமிழில் பேசினா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினைத்தேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருந்தேன். தூரத்தில் நம்ம போல கற்பான ஒரு ஆள் போயிட்டு இருந்தார். நான் அவர் தமிழர் நினச்சி அவரை விரட்டிகிட்டே போனேன். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வர, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தானே வரீங்கன்னு கேட்டேன். அவர் வாட்னார். ஆர் யூ ஃப்ரம் சென்னைன்னு கேட்டேன். நோ 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 நோ, ஐ எம் ஃப்ரம் பஞ்சாப்னார். தமிழ் மொழியில் பேச முடியல. வெளியில் ரொம்ப நாட்களாக இருந்துட்டானா நமக்கு நம்ம ஒரு மொழி பற்றி நம்மளை அறியாமலே வந்துடுது. தாய்மொழியில் பேசினா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னதான் இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணாலும் இந்த தமிழ் மொழியில் தாய்மொழியில் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருக்கு அந்த காலத்திலிருந்து ஒரு ஆசை, மறுபடியும் அந்த ஆதாம் ஏவாள் இன்னசென்ஸில் பாவம் அறியாத நிலைமையில், குற்றமறியாத நிலைமையில், ஒன்று அறியாத குழந்தைகளை போல இருக்கும்போது நான் பேசி மகிழ்ந்ததை போல நான் திரும்பவும் அவங்கள்ட்ட பேச ஆசையாக இருக்கிறேன். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. தேவ ஜனங்களோட தங்கி இருக்கணும்னு ஒரு ஆசை. தேவ ஜனங்களோட தங்கி இருக்கிறதுக்காக மோசையை பார்த்து சொன்னார், ஜனங்களெல்லாம் எகிப்திலிருந்து வெளியே வராங்க, அவங்க மத்தியில் அவங்களோட நான் தங்கணும்னு பிரியப்படுறேன். அதனால எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ போடு. ஜனங்களெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 4 பகுதியில் அவங்க தங்கட்டும். வடக்க 3 கோத்திரம், தெற்க 3 கோத்திரம், கிழக்க 3 கோத்திரம், மேற்க 3 கோத்திரம். மேலேருந்து பார்த்தா ஒரு சிலுவை வடிவத்தில் சிலுவையில் தங்கியிருந்தாங்க. அவங்க மத்தியில் எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போடு. எனக்கு ஜனங்களோடு இருக்கணும்னு ஆசை, ஜனங்களோடு இருக்கணும்னு ஆசை. சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது அங்கே ஜனங்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு மகிமை மேகத்தில் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இறங்கினார். மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:3 அவர் சொன்னார். ஆனா நமக்குள்ள அவர் வந்து தங்கி நமக்குள்ள அந்த பரலோ பாஷையை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம கூட அந்நிய பாஷையில பேசணும்னு ஆண்டவர் விரும்புறதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனை? அதுவரை மனிதன் ஆடு மாடு புறா ரத்தத்தால தான் அவன் கழுவப்பட்டு இருந்தான். அந்த ரத்தம் பாவத்தை மூடுனதை தவிர பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியல. ஒரு மேஜையில் கண்ட கடிதெல்லாம் கிடக்குது. ஒருவேளை நேற்று கொட்டின அந்த சாம்பார் அது இது கிடக்கு. டேபிளில் பிள்ளைகள் வந்து அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் எல்லாம் போட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு விசிட்டர் வாராங்க, ஒரு மந்திரி வாராரு. இப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க நேரம்ல ஒரு பெட்ஷீட் எடுத்து அழகாக நீட்டாக தோத்திரம் வாங்க வாங்க, எல்லா அழுக்கும் குப்பையும் உள்ளதாக இருக்கு. ஆனால் அது மூடப்பட்டுருச்சு. ஆடு மாடு ரத்தம் மூடி வச்சதை தவிர கழுவி சுத்தம் பண்ணி நீட்டா சர்ஃப் போட்டு அதெல்லாம் கழுவி அது சுத்தம் பண்ணலை. ஆடு மாடு
ஒரு மனுஷனுக்காக தானாக சந்தோஷமா வந்து ரத்தம் சிந்தல, மனப்பூர்வமா தன்னை ஒப்பு கொடுக்கல. அதை அவன் காசு கொடுத்து அது வரமாட்டேங்கிறத கயிறை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து அது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு பலிபீடத்தில் கட்டி அது மேலே தான் கையை வச்சு 6 அறிவுடைய மனிதன் 5 அறிவுடைய ஒரு மிருக அதுடைய இரத்தத்தால் கழுவுனா அது எப்படி சுத்திகரிக்கப்படும்? அது மனப்பூர்வமாக கழுவும்படி ஒப்பு கொடுக்கலையே. நீனா பிடிச்சி அதை இழுத்து அதை வெட்டி இது உன் பாவத்துக்காக ரத்தம் சிந்தனால உன் பாவம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள ஆவியானவரால் வந்து வாசம் பண்ண முடியல. ஆடு மாடு இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஆவியில வந்து தூய்மையான பரிசுத்தாவியானவர் தங்குறதற்கு அது ஏற்ற வாசஸ்தலமாய் இருக்கவில்லை. ஆகவே பரலோக 2 காரியங்களை தீர்மானித்தது. ஒன்று, ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துறதுக்காக தேவகுமாரன் இறங்கி வந்து ரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தால் கழுவி ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தணும். 2வது, பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து அவனுக்குள்ள தங்கி அந்த பரலோக பாஷையை அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போதான் இதான் அடிப்படை தத்துவம். இது தெரியாம நம்ம அந்நிய பாஷையில புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நிரந்தரமாய் ஒரு மனிதனுக்குள்ளும் தங்கல. ஆவியானவர் வந்து போகிறவராய் இருந்தார். ஒரே பேழையிலிருந்து காக்காவை அனுப்பினார், புறாவை அனுப்பினார். காக்கா எந்த அழுகுன பிரேத்து மேலே உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு திருப்பி உள்ள போயிடும். பரிசுத்த ஆவியானவர் கால் வைக்க இடம் இல்லாமல் வெளி அனுப்பினார், உள்ள வந்துட்டார். கால் வைக்க இடம் இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை. பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ளே தங்கியிருக்க விரும்பினாலும் அவரால் முடியல. தாவீது ஜெபித்தார், நிலவரமான ஆவி எனக்கு தாரும். சங்கீதம் 51:10 அப்படி ஜெபித்தார். ஆனால் நிலவரமான ஆவி அவர் பெற்றுக்கொள்ள முடியல. சிம்சோன் மேல பலமாய் இறங்குவார். அவன் சிங்கத்தின் வாயை கிழிப்பான், கழுத தாடை எடுத்துக்கொண்டு 1000 பேரை அழிப்பான், காசா நகரத்து கதவுகளை உலுக்கி எடுத்து நடந்து போவான். பிறகு ஆவியானவர் விலகி விடுவார். கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்குவார், எக்காலம் ஊதுவான், எதிரிகளை முறியடிப்பான், ஆவியானவர் போய்விடுவார். தீர்க்கதரிசியின் மேல் பலமாய் இறங்குவார். ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொல்லுவார்கள், முடித்ததும் ஆவியானவர் போயிடுவார். காரணம், மனிதனை விட ஒருபடி கீழான ஆடு மாடு இரத்தத்தால் கழுவப்பட்டார்கள். இப்பொழுது மனிதனை விட எத்தனையோ மடங்கு மேலான தேவகுமாரனுடைய இரத்தம் அவர்களை கழுவினால தான் ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு பூரண பரிசுத்தம் அவர்களுக்குள்ளே உருவாக முடியும். இயேசுவானவர் சொன்னார் லூக்கா 12:49, நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அதுக்காக தான் இந்த பூமிக்கே வந்தேன். பல காரியத்துக்காக ஆண்டவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வந்தார். அதுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? கிறிஸ்மஸ் நேரத்தில் அவர் எதுக்காக வந்தார்? நிறைய பர்சன் கேட்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார் பல காரணங்கள், ஆனால் ஒரு முக்கியமான காரணம், என் ஜனங்களுக்குள்ள நான் ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடணும். ஏன்? பாவம் நெருங்காத, சோதனை மேற்கொள்ளாத ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு ஆவியானவரை அவர்களுக்குள்ளே நான் போடணும்.
ஆனால் அது முடியல. இப்பொழுதே பற்றி எரியணும்னு விரும்புகிறேன், ஆனால் முடியலை. ஏண்டா நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. மரணத்தை பற்றி சொல்லுகிறார், சிலுவையில் ரத்தம் சிந்துகிறதை பற்றி சொல்லுகிறார், பாவ நிவாரண பலியாக தன்னை வார்ப்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். அதுவரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சிலுவைக்கு முன்னால அபிஷேகத்தை போட முடியல. சிலுவையில் ரத்தம் சிந்தின பிறகுதான், அந்த இரத்தத்தினாலே தேவ ஜனங்களை கழுவி அந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தின பிறகுதான் இந்த பரலோக விருந்தாளி நமக்குள்ளே இறங்கி வர முடியும். அதுவரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு சிலுவையில் மரித்தார். சீஷர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் வருகிற நேரம், அவர் ஆவலோடு பெற்றுக்கொள்ளணும், தாகத்தோடு பெற்றுக்கொள்ளணுங்கிறதான் ஆண்டவருடைய எண்ணம். சிலுவையில் அறையப்பட்டு சரியாய் 50 நாள், பெரிய வெள்ளிக்கிழமையிலிருந்து 50 நாள் இயேசு சொன்னார், இப்போது வருகிற பரலோக விருந்தாளி என்னை போல ஒரு தேற்றவாளன். அந்த பரலோக விருந்தாளி சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறவர். ஒரு முக்கியமான ரகசியத்தை அவர் சொன்னார். யோவான் 14:16 என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். வந்து போகிறவர் அல்ல, பலப்படுத்தி விட்டு தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டு விலகி போகிறவர் அல்ல, என்றென்றைக்கும் உங்களில் தங்குகிற பரலோக விருந்தாளி. ஒரு அபூர்வமான ஒரு காரியம், மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். வானாதி வானம் கொள்ளாத அந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே ஒரு பகுதியானவர். அந்த பரலோக விருந்தாளி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அந்த பரலோக பாஷைகளை நமக்கு கொடுத்து, எல்லா ஆவியின் வரங்களையும் நமக்கு கொடுத்து, வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ, சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்க, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற நமக்குள்ளே வந்து தங்குகிறார் என்றால் அது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம். உங்க வீட்டில் ஒரு எந்த விருந்தாளி வந்தாலும் எல்லா விருந்தாளியை பார்க்கலும் கோடி மடங்கு விருந்தாளி தான் உங்களுக்குள்ள வந்து தங்குகிறவர். ஆனா அந்த விருந்தாளியை நீங்க துக்கப்படுத்தி விடக்கூடாது. உங்களுக்குள்ள மிக வேதனையோடு தங்கி இருக்க விட்டு விடக்கூடாது. உங்களை கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாக்கி மணவாட்டியாக கொண்டு போக வேண்டும் என்ப ஒரு நோக்கத்தோடு அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது நீங்க மகிமை மேல மகிமை அடையணும், அவ்வளவு பெரிய நோக்கம் கொண்டு அந்த பரலோக விருந்தாளி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள எந்த பகுதியில் அவர் வாசம் பண்ணுகிறார்? சரீரத்தில் அல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் அல்ல, நம்முடைய ஆவி மனிதனிலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். நம்முடைய உள்ளான மனிதனிலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அந்த ஆவி பகுதியிலே ஒரு வெற்றிடத்தை வைத்தாராம், தான் வந்து நிரப்புவதற்கு. நம்மை வந்து நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த நிரப்பும் போது நம்முடைய உள்ளத்தின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்தன. வெளிப்பிரகாரம் இருந்தது, அங்கே சூரியனுடைய வெளிச்சம். அதுக்கு அடுத்தா போல பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அதில் குத்து விளக்கின் வெளிச்சம் இருந்தது.
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வாசம் பண்ணினார். அந்த ஸ்தலத்தில் சூரிய வெளியும் இல்லை, குத்துவிளக்கின் வெளிச்சமும் இல்லை. தேவனுடைய செக்கனா மகிமை அதில் இறங்கி நிரப்பி இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய தங்குகிற ஒரு வாசஸ்தலம். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் தங்கினது போல வெளிப்பிரகாரமான நம்முடைய சரீரத்திலும் அல்ல, பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அடுத்த ஸ்தலத்திலும் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலமான ஆவிக்குள்ளே அவர் தங்குகிறார். பரலோகத்தில் உள்ளவைகள் அதற்கு நிழலாட்டமாய்த்தான் பூமியில் உள்ளவைகள் இருக்கிறது. எபிரேயர் 8:5 வாசிக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்துக்கு அது நிழலாட்டமாக இருக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் உண்டு, ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வாசஸ்தலம் உண்டு, நாமும் ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். பரலோகத்தை பார்த்தால் வெளிப்படுத்தல் 4:1 பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனத்தான் முதல்ல பார்த்தார். திடீரென்று ஏறி வா என்ற சத்தம் கேட்டது. அவர் ஆவிக்குள்ளானார், பரலோகத்தை பார்த்தார், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை பார்த்தார். அவர் கண்டது முதல் சிங்காசனம். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். ஆளுகையும் அதிகாரம் உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். அண்ட சராசரங்களை ஆளுகிற ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் இருக்கு. இப்போ அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வருகிறார். நம்முடைய உள்ள சிங்காசனத்தை அவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அவர் 100% பரிசுத்தராயிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரலோக விருந்தாளியாகியான அந்த ஆவியானவரை நாம் வரவேற்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணும்போது அவரை பிரியப்படுத்தும்படி நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் துக்கப்பட்டு விடக்கூடாது. தங்கின நாள்ல இருந்து மீட்கப்படுகிற நாள் வரையிலும், ஒன்று நம்ம மரணமாக இருக்கலாம் அல்லது ஆண்டவருடைய வருகையாக இருக்கலாம், அது வரையிலும் நமக்குள்ளே தங்கியிருக்கிற பரலோக விருந்தாளி ரொம்ப கவனமாய் பார்த்துக்கொள்ளும். அவர் உங்களுக்குள்ள வந்து தங்கும்போது என்ன நடக்கிறது? உங்களை பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுகிறார், தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறார், தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றுகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, உங்களை ஒரு ஜெப வீடாய் மாற்றுகிறார். ஷெக்கனா மகிமையோடு உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். சகோதரிகள் அறிவார்கள், கருவுற்ற நாளிலிருந்து பிள்ளை பிறக்கிற வரையிலும் அந்த குழந்தை அந்த 10 மாதம் தாயோட தான் வாழுகிறது. தாய் தூங்குனா அதுவும் தூங்குறது, குளிச்சாலும் உள்ள இருக்கிறது, உள்ள குழந்தை இருக்கிறது. சில நேரம் குழந்தை இருக்கிறது, பாருங்க, இது உதைக்குது, அங்கங்க மூவ்மெண்ட் நடக்குது. தாய்மார் அதை புரிவார்கள். ஆனால் 10 மாதம் அல்ல, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். எபேசியர் 4:30 அவர் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறார்கள். 1 தெசலோனிக்கர் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற அந்த ஆவியை அவித்து போடாதுங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கட்டும்.
எந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரோ அந்த சரீரத்தை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க, வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பரலோக விருந்தாளி எல்லா ஆவியின் வரங்களையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். எங்க ஊர்ல கிறிஸ்மஸ் நேரங்களில் அதிகாலை 5 மணிக்கு ஆலய ஆராதனை இருக்கும். கோயிலுக்கே போவாதவனும் ரொம்ப பக்திமான அன்னைக்கு தான் பைபிளையும் கீர்த்தனை எடுத்து ஆலயத்து போவாங்க. சிலரை பார்த்தா விடிய காலம் இல்லையா, குளிர் இல்லையா, டிசம்பர் பனி பெய்கிற நேரம் இல்லையா, கையில் ஒரு சிகரெட்டை வச்சுருப்பாங்க, ஊதிக்கிட்டே வருவாங்க. அடுத்த கையில் பைபிள் கீர்த்தனை இருக்கும். சர்ச்சு கிட்ட வந்த உடனே ரொம்ப பக்தியாக அந்த சிகரெட்டை பஃப்னு வேகமாக உறிஞ்சி எழுப்பாங்க. காசு கொடுத்து வாங்கின சிகரெட் இல்லை, கொடுத்த காசுக்கு பிரயோஜனப்படுத்தணும்ன்ட்டு மக்கு 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 மக்குன்னு இழுத்துட்டு பிறகு அதை கீழே போட்டு ஷூவால் அப்படி அணைச்சிட்டு சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. ஏங்க சர்ச்சுக்கு வெளியே போட்டு அணைச்சிட்டிங்க, அப்படியே சிகரெட்டோடு உள்ள போண்டியதானே? அது ஆலயம், ஆலயத்துக்குள்ளே சிகரெட்டோடு போகக்கூடாது. ஆமாம், உன் சரீரம் ஒரு ஆலயங்கிறது உனக்கு எண்ணம் இல்லையா? உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருந்து இந்த புகையில திக்கு முக்காடி என்ன வேதனைப்பட்டு அவர் உள்ள உட்கார்ந்திருப்பார். அந்த ஆலயத்தை பற்றி உனக்கு தெரிகிறது, இந்த ஆலயத்தை பற்றி உனக்கு தெரியலையே. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அறியாத இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று அறிகிறீர்களா? 2 கொரிந்தியர் 6:17-19 வாசிக்கும் போது, நான் அவருடைய மத்தியில் உலாவி நான் அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவருக்கு பிரியமானபடி செய்யுங்க. தாவீதை போல அவர் உங்களை பற்றி, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் கண்டேன் என்று சொல்லட்டும். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளிருந்து இந்த பாஷைகளை இயக்குகிறவர். இந்த பாஷைகளை உங்களுடைய நாக்கின் மூலமாய் அவர் வார்த்தைகளை வெளியே கொண்டு வருகிறார். முதல் 3 வரத்துக்கும் பாஷை வரங்கள், மொழி வரங்கள், நாவின் வரங்கள் என்று பெயர். உள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த நாவை பயன்படுத்தி அந்நிய பாஷைகளை பேசுகிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு வருகிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனை நோக்கி நமக்காக மன்றாடுகிறார். நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் விண்ணப்பத்தின் ஆவியானவர். ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே நம்முடைய எல்லா பலவீனத்திலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து அவர் பிதாவோடு கம்யூனிகேட் பண்றார். பரலோகம் சொல்லுகிற வார்த்தைகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. தேவாதி தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நாவை ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது நாவை கொண்டு ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், பல பாஷைகளை பேசுகிறார், நவமான பாஷைகளை பேசுகிறார். அப்படியானால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாய்மொழி இன்னும் அந்நிய பாஷையாக தான் இருக்கணும். இதுவரை நம்ம தமிழ் பேசிக்கொண்டு இருந்தோம்.
ஆனால் எப்போது இந்த அபிஷேகத்தை பெறுகிறோமோ, ஏதேன் தோட்டத்தில் தேவன் மகிழ்ந்து பேசும்படி பேசின வார்த்தை, ஆவியானவர் உள்ளே வரும்போது என்ன நடக்கிறது? உதாரணமாக மேல் வீட்டறையிலே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது பல மொழி பேசுகிறவர்கள் அங்கே வந்தார்கள். 18 நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் தேவனை துதிக்கிறது, தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறதை கேட்டோமே என்று சொன்னார்கள். ஆவியானவர் உலக பாஷைகளையும் கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தூதர் பாஷைகளை நாம் பேசுகிறோம். 2 கொரிந்தியர் 12:3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானவரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசியிலே ஒரு லாங்குவேஜ் ஒரு புரியவில்லை, பரதேசியின் வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். யெகோவாவின் பாஷைகளையும் பேசுகிறோம். அவ்வளவு மொழிகளையும் நமக்குள்ளே இருந்து இயக்குகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உலகத்தில் உள்ள அத்தனை பாஷைகளையும் நமக்கு சொல்லி தருகிறவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றிருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவரை பெறுவதற்காக இயேசு உயிரையே கொடுக்க வேண்டியதாக இருந்தது, நொறுக்கப்பட வேண்டியது இருந்தது, அடிக்கப்பட வேண்டியது இருந்தது. கடைசி சொட்டு ரத்தத்தையும், இன்னும் கொஞ்சம் ரத்தம் இருந்தாலும் இருக்கும், அந்த போர் வீரன் ஈட்டி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான், அவருடைய விலாவில ஓங்கி குத்தினான். இருந்த எல்லா ரத்தமும் தண்ணீரும் வெளியே கொட்டினது. அவ்வளவு இரத்தத்தை சிந்தி நம்முடைய உள்ளமாகிய பாத்திரத்தை நன்றாய் கழுவி ஆவியானவர் வந்து தங்குவதற்கு இயேசு எல்லா ஏற்பாடையும் செய்தார். தெய்வத்தின் 2 பகுதிகள் அந்த ஆதி அன்புக்குள்ளே, ஏதேன் தோட்டத்தில் இழந்த மகிமைக்குள்ளே, அந்த தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரும்படி எவ்வளவு பாடுபட்டார்கள். சிலருக்கு ஆண்டவர் பல மொழிகளை பேசுகிற கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு வேடிக்கையாய் சொல்வார்கள், உலக பிரகாரமா ஒரு மனிதன் இருந்தானா 20 மொழி அழகா பேசுவான். தாய்மொழி போல ரொம்ப அழகா பேசுவான். தமிழ் அப்படி பிச்சு உதறுவான், தெலுங்கு அழகா பேசுவான், ஹிந்தி பேசுவான், இங்கிலீஷ் பேசுவான், ஜெர்மன் பேசுவான், பிரெஞ்சு பேசுவான். உன் தாய்மொழி என்னப்பா? அதை மட்டும் கேட்காதுங்க, சொல்லவே மாட்டேன். சொல்லல சொன்னா, என் தாய்மொழி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா தாரேன், முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடி. எல்லா பாஷையும் தாய் பாஷை மாதிரி அப்படி பாண்டியத்துவம் பெற்று அப்படி அழகா பேசுறான். எப்படிடா இவன் தாய்மொழி என்ன, எப்படி கண்டுபிடிப்பது? நல்லா தூங்கிட்டு இருந்தானா. ஒருத்தர் ஒரு உருட்டு கட்டை, சின்ன கட்டை எடுத்து போய் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது முட்டியில பலார்னு ஒரு அடி அடிச்சார். தூங்கி எழுந்தான், மலையாளத்தில் கெட்ட வார்த்தை சொல்றான் பொங்கி. நீ ஒரு மலையாளி. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது அப்படி வந்து படார்னு அடி அடிச்சா நம்முடைய பரலோக மொழியை நம்ம பேசணும். தூக்கத்திலையும் கர்த்தருடைய பாஷையை பேசணும். ஏன்னா நம்ம பாஷை பரலோக பாஷை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பிறகு தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அது கொண்டு போகும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள உடைய எண்ணங்களே ஜபமா மாறிடும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள அளவில்லாத ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பும். அநேக பரிசுத்தவான்கள் பல மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து வெளியே எழும்பி வந்தா அவ்வளவு ஆவின் வரங்களும் செயல்படும். அவ்வளவு சார்ல்ஸ் ஃபின்னி என்ற ஒரு தேவ மனிதன், அவரை போல ஒரு வல்லமையான ஊழியக்காரங்க, அவர் மேலே இருந்த அபிஷேகம் இதுவரைக்கும் வேற யார் மேலும் இல்லை என்று சொல்லுகிறார். 6 மணி நேரம் 8 மணி நேரம்
முழங்கால் போட்டாருன்னா அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பார். அந்நிய பாஷையில் பேசி ஒரு மனிதன் வெளியே வருகிறான் என்றால் அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். அவனுடைய கைகள் கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவன் சாதாரணமாய் பேசினாலும் கூட அது ஒரு தீர்க்கதரிசனமாய் வெளியே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷையில் பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கும். அதான் ஒரு பெரிய ரகசியம். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில் பேச பழகிக்கொண்டால் ஒரு நாளும் உங்களுக்கு ஃபெயிலியர் வராது, தோல்வி வராது. எந்த சாத்தானும் உங்களை எதிர் நிற்கவே முடியாது. உண்மையாக தேவ பலனுள்ள மனிதன், உண்மையாக தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த மனிதன் யார் என்றால் அந்த பரலோக பாஷையை பேசும்போது உங்களை சுற்றிலும் ஆவியானவர் நிற்பார். ஏசாயா 59:19 சொல்லுகிறது, எந்த சத்துரு வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எழும்புவார், கொடியேற்றுவார். நான் அபிஷேகத்தை பெற்ற நாட்களில் அதிகாலை 5 மணிக்கு ஒரு தேவ மனிதன் என்னுடைய அறையை வந்து தட்டுவார். 2 பேரும் முழங்கால் படியிடுவோம். 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசும். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுகிறதில்லை. வந்த உடனே ஒரு முழங்கால் போடுவார். நான் அதுக்கு முன்னாலே ஆயத்தமாகி பல்ல விளக்கி ரெடியாக இருப்பேன். 5லேருந்து 6 மணி வரை அந்நிய பாஷை பேசுகிறேன். இரவில் 10 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு போவேன். அவருடைய மொட்டை மாடியில் 2 பேரும் முழங்கால் போய் 10லேருந்து 11 மணி வரை அந்நிய பாஷை பேசுகிற வழக்கம். ஒரு பரிசுத்தவான் 4 மணிக்கு எழும்புவார். அவனுடைய முன்னால் ஒரு சேரை போடுவார். கர்த்தர் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுவார். அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ ஆவியானவர் அவரிடத்தில் பல ரகசியங்களை சொல்லுவார். என்ன நடக்க போகிற அதெல்லாம் சொல்லுவார். ஒரு படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஃபெட்டாக இருந்தார். கர்த்தரோடு அபிஷேகத்தில் பேச பேச, அந்நிய பாஷையில் பேச பேச அதை போல வல்லமையானது ஒன்றில்லை. உங்களுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. உங்களுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 2வதாக 1 பேதுரு 4:14 மகிமை ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். தெய்வத்தின் 2 பகுதி உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தன் ஆவின் வரங்களை பெறுவதற்கு 40 நாட்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஜெப அறைக்குள்ளே போ. உன்னுடைய ஜெப அறையை நான் கெத்செமனே தோட்டமாய் மாற்றுவேன். நான் உன்னோடு இணைந்து ஜெபிக்க போகிறேன். தன்னுடைய ஜெப அறைக்குள்ளே போனார். ஜெப அறையாய் அது தெரியவில்லை. அங்கு சுவர் இருக்கிறதாக தெரியவில்லை. நிறைய ஒலிவ மரங்கள், ஒலிவ தோட்டம். இயேசு முழங்கால் படியிட்டிருக்கிற அதை கண்டார். ஆண்டவர் கையை பிடித்தார். அந்நிய பாஷைகள் பொங்கி 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 வந்தார். 3 நாட்கள் இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருந்தார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆவியின் வரங்கள் உங்களை செயல்படணும்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்கிறேன். ஆவியானவரோடு ஜெபிங்க. இயேசுவோடு ஜெபிங்க. உங்க 2 பக்கத்திலையும் ஒரு பக்கம் ஆவியானவர் முழங்கால் படியிட்டு இருக்கிறதாக, ஒரு பக்கம் இயேசு முழங்கால் படியிட்டு இருக்கிறதாக விசுவாசத்தோடு இயேசுடைய கைகளை பிடிங்க. அந்த காயங்களை தொட்டு பாருங்க. அதில் அந்த வழிகிற ரத்தத்தை பாருங்க. மறுபக்கத்தில் ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய கையை பிடிங்க. அவருடைய கையெல்லாம் எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது, அபிஷேக எண்ணெயால். அப்படியே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. சில நேரம் சோத்திரம் சோத்திரம் சொல்லும்படியே வைக்கணும். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா.
சொல்லக்கூடும். அப்படியே அந்நிய பாஷையில் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உலகத்தில் பெரிய சபை ஏற்படுத்தின போதக பாலியங்கிச்சோ சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். முதல் மணி நேரம் என்னுடைய சொந்த பாஷையான கொரியா மொழியில் ஜெபம் பண்ணுவேன். அடுத்த மணி நேரம் மனதில் கொரிய பாஷையை பேசினாலும் நினைத்தாலும் என்னுடைய வாயில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். அந்நிய பாஷையில் பேசி மனம் என்னுடைய தாய்மொழியில் கொரிய மொழியை எண்ணிக்கொண்டு இருக்கும். அந்த விண்ணப்பத்தை வாயில அந்நிய பாஷையை கொண்டு வந்து கொண்டே இருப்பேன். 3வது மணி நேரம் ஆவியானவருடைய பூரண ஆளுகைக்குள்ளே போய் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என்னை கொண்டு என்ன பேச தீர்மானிக்கிறீரோ, என்னை கொண்டு இன்றைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோர், என் சபையை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்னுடைய நாவை முழு ஆளுகைக்காய் கொடுக்கிறேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு தரிசனத்தில் பேசுவார், தீர்க்க தரிசனத்தில் பேசுவார். அந்த 3ஆம் மணி நேரம் ரொம்ப இன்பமான நேரம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சிலர் கணுக்கால் அளவு வந்து நின்றார்கள். 1000 முழம் அளந்த பிறகு முழங்கால் அளவுக்கு கொண்டு வந்தார்கள். இன்னும் 1000 முழம் அளந்த போது இடுப்பளவு தண்ணிக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு நீச்சலாள் அளவு. 6 அவர்கள் மேல் புரண்டு போகிறது. ஆவியானவர் முழு கண்ட்ரோல் பண்றார். அதுதான் மிக உன்னதமான ஒரு நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ண உங்களுக்கு எப்படியாவது நேரத்தை உருவாக்குங்க. அலாரத்தை செட் பண்ணி 1 மணி நேரம் நான் அந்நிய பாஷையில் பேச போகிறேன், 1 மணி நேரம் நான் ஆண்டவரை துதிக்க போகிறேன். உங்களுடைய பாடல் ஞாபகம் வந்தால் அந்நிய பாஷையில் பாடுங்க, தமிழில் பாடாதுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள இருந்த ஜெபத்தை நடத்தட்டும். அவர் நடத்தும் போது அதை பார்க்கிலும் ஆசீர்வாதமானது ஒன்றுமில்லை. யாராவது நீங்கள் அபிஷேகம் நான் இன்னும் பெறலன்னு சொன்னால், உங்களுக்காக ஒரு அபிஷேக கூட்டம் ஸ்பெஷலாக பாஸ்டர் ஜான் ஹென்றி அவருடைய மனைவி இருக்கிறார்கள், நல்ல அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிறவர்கள். ஒரு நாள் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு வியாழக்கிழமையில் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரும் அபிஷேகம் பெறும்படி நம்ம நடத்துவோம். அப்போ தான் உங்கள் இன்னும் ஆழத்துக்குள் நாம் கொண்டு போகணும். நான் இன்றைக்கு சொன்னது உங்களுக்கு பேசிக். இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சு கொண்டாதான் இனி மற்ற எப்படியும் ஒரு 3-4 நாள் நான் அந்நிய பாஷையை பற்றியே பேச போகிறேன். நிறைய ஆழங்கள் இருக்குது. அதுதான் பரலோகத்தை திறக்கக்கூடிய ஒரு அற்புத வாசு. மற்ற வரங்களெல்லாம் இந்த அந்நிய பாஷைக்குள்ளாகத்தான் மற்ற வரங்கள் செயலாற்றும். ஆகவே இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. இது பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இது ஏட்டு சுரக்காய் அல்ல, இது கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுடைய ரகசியங்களாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.